சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், காசாவில் இஸ்ரேலினுடைய தொடர் வான்வெளி தாக்குதலில் 146 பாலஸ்தீனர்கள் பலியாக இருக்கிறார்கள். மறுபுறம் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமலே உக்ரைன் போரில் தன்னுடைய இலக்குகளை ரஷ்யாவால் எட்ட முடியும் என்று விளாடிமிர் புடின் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பில் ரஷ்யாவிற்கு நிபந்தனை ஆணையிட முயற்சிப்பதை டொனால்டு டிரம்ப் நிறுத்துமாறு புடின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மறுபுறம் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஆபரேஷன் சிந்தூர் குறித்து புதிய வீடியோ ஒன்றை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. இதற்கிடையே பாகிஸ்தானுக்கு புதிய நிபந்தனைகளை சர்வதேச நாணய நிதியம் விதித்திருக்கிறது. இறுதியாக துருக்கி பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருவதன் பின்னணியில் இருக்கின்ற தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். காசாவில் இஸ்ரேலினுடைய தொடர் வான்வெளி தாக்குதலில் ஒரே நாளில் 146 பாலஸ்தீனர்கள் பலியாக இருக்கிறார்கள். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தொடர்ச்சியான வான்வெளி தாக்குதல் பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 146 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 450க்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இந்த செய்தியானது அந்த பகுதியில் நிலவுகின்ற பதற்றமான சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி இஸ்ரேல் கடந்த வியாழக்கிழமை முதல் காசா மீது தன்னுடைய வான்வெளி தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இதன் விளைவாகவே ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த மார்ச் மாதம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த பின்னர் காசா மீது நடத்தப்பட்ட மிக கடுமையான தாக்குதல்களில் இதுவும் ஒன்று என்று கருதப்படுகிறது. இந்த அதிகரித்த வன்முறை அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்களினுடைய மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பயணம் எந்தவிதமான புதிய போர் நிறுத்த உடன்பாட்டையும் எட்ட முடியாமல் கடந்த வெள்ளிக்கிழமை நிறைவடைந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றமை கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மறுபுறம் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமலே உக்ரைன் போரில் தன்னுடைய இலக்குகளை ரஷ்யாவால் எட்ட முடியும் என்று அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ரஷ்ய அரசு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உக்ரைன் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துகின்ற தவறை ரஷ்யா செய்ய வேண்டும் என்று பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தாமலே போரில் தன்னுடைய இலக்குகளை எட்ட ரஷ்யாவிடம் மிக அதிகமாக பலம் இருக்கிறது. போர் ஏற்பட்டதற்கான காரணங்களை களைதல், நீடித்த நிலைக்கும் அமைதிக்கு நிபந்தனைகளை உருவாக்குதல், ரஷ்யாவின் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற ஏற்பாடுகள் ஆகியவையே அந்த இலக்குகளாகும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். உக்ரைனில் ரஷ்ய மொழி பேசும் மக்களின் உரிமைகளை பாதுகாத்தல், நீடித்த நிலைக்கும் அமைதி ஆகியவையே உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் சிறப்பு ராணுவ நடவடிக்கையின் முக்கிய விளைவாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக புதிய போப்பாக பதவியேற்றிருக்கின்ற 14ஆம் லியோ பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆகியோரை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசினார். உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக புடினுடன் திங்கட்கிழமை தொலைபேசியில் பேச இருப்பதாக ட்ரூத் சோசியல் சமூக ஊடகத்தில் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். புடினுடன் பேசிய பின்னர் ஜெலன்ஸ்கி மற்றும் நேட்டோ கூட்டமைப்பில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடனும் பேச இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பில் ரஷ்யாவுக்கு நிபந்தனைகளை ஆணையிட முயற்சிப்பதை டொனால்டு டிரம்ப் நிறுத்த வேண்டும் என்று புடின் எச்சரித்திருக்கிறார். ரஷ்ய செய்தி ஊடகம் ஒன்று முன்னெடுத்த நேர்காணலில் ஜனாதிபதி புடின் உக்ரைன் போர் தொடர்பில் டிரம்புக்கு எதிராக வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்திருக்கிறார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியதை முடிக்க நாம் திட்டமிட்டிருப்பதாக வலியுறுத்தி இருக்கின்ற புடின் போரை நிறுத்துவதற்கான அமெரிக்க விதிகளை டிரம்ப் தன்னிடம் திணிக்க வேண்டாம் என்றும் எச்சரித்திருக்கின்றார். அமெரிக்க மக்களுக்கும் அங்கிருக்கின்ற ஜனாதிபதி உட்பட அதன் தலைவர்கள் அமெரிக்காவினுடைய நலன் சார்ந்த சொந்த விருப்பங்கள் இருக்கின்றன. அதை நாம் மதிக்கின்றோம். ஆனால் அதே போன்று நம்மையும் அவர்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பில் திங்கட்கிழமை விளாடிமிர் புடினை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள இருப்பதாக தகவல் வெளியான நிலையிலேயே ரஷ்ய செய்தி ஊடகம் புடினினுடைய இந்த எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது. மார்ச் மாதம் பதிவு செய்யப்பட்ட அந்த நேர்காணல் உக்ரைன் போர் தொடர்பில் டிரம்ப் புடினை தொடர்பு கொள்ள இருப்பதாக கூறப்படுகின்ற இந்த நிலையில் வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பிடப்பட வேண்டியது.
தொடங்கியது. 2022 தொடங்கப்பட்டதை ரஷ்யாவுக்கு சாதகமான வகையில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தங்களிடம் போதுமான பலமும் வளமும் இருப்பதாக புடின் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் பிப்ரவரி 2022 முதல் அவருடைய ராணுவ நடவடிக்கை பல்லாயிரக்கணக்கான ரஷ்ய மொழி பேசும் உக்ரைனியர்களை கொண்டிருக்கிறது என்பதை அவர் குறிப்பிட தவறிவிட்டார். திங்கட்கிழமை பகல் 10 மணிக்கு விளாடிமிர் புடினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்திருந்தார். வாரத்திற்கு சுமார் 5000 பேர்கள் வரை கொல்லப்படுகின்ற இந்த இரத்தவரி போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றே அவர் குறிப்பிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியான ஜோ பைடனுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் கண்டறியப்பட்டிருக்கிறது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக அவரது அலுவலகம் சமீபத்தில் அறிவித்திருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் வெள்ளை மாளிகையில் தனது பதவிக்காலத்தை முடித்த பைடன் தற்போது தன்னுடைய மருத்துவ குழுவுடன் கலந்தாலோசித்து பொருத்தமான சிகிச்சை முறைகளை ஆராய்ந்து வருகிறார் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின்படி பைடன் சமீபத்தில் அதிகரித்த சிறுநீர் அறிகுறிகளால் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். இதன் விளைவாக புரோஸ்டேட் முடிச்சு கண்டறியப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமையன்று புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புற்றுநோய் கிளீசன் ஸ்கோர் 9 என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இது நோயினுடைய தீவிரமான வடிவத்தை குறிக்கிறது. மேலும் இது எலும்பிற்கும் பரவி இருப்பதாக கூறப்படுகிறது. மறுபுறம் இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் குறித்த புதிய வீடியோ ஒன்றை சமூக வலைதளமான எக்ஸில் வெளியிடப்பட்டிருக்கிறது. பிளான்ட், ரெயின்ட் அண்ட் எக்ஸிக்யூட், ஜஸ்டிஸ் சேஃப்ட் என அந்த வீடியோவில் தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த மாதம் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மற்றும் அதன் பின்னணியில் இந்திய ராணுவம் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து வீரர்கள் உருக்கமாக பேசுகின்ற காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. பகை நாடு பிழைத்துக் கொள்ள முடியாத பாடமாக இது மாறும் என ஒரு வீரர் கூறுகிறார். ஆபரேஷன் சிந்தூர் மே 7 துவங்கப்பட்டதாக ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இதில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இருக்கின்ற 9 பயங்கரவாத தளங்கள் இலக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் பாகிஸ்தான் தன்னுடைய எல்லை பகுதிகளில் பீரங்கி சுடுதல் மற்றும் ட்ரோன் முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறது. இதையடுத்து இந்தியா ஒருங்கிணைந்த தாக்குதலை மேற்கொண்டு பாகிஸ்தானின் 11 விமான நிலையங்களில் உள்ள டிராடர் தகவல் மையங்கள் மற்றும் விமான தளங்களை அளித்திருக்கிறது. முடிவில் மே 10 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் மோதல்களை நிறுத்திக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானுக்கு $700 கோடி கடன் வழங்க கடந்த ஆண்டு சர்வதேச நாணய நிதியத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. பாகிஸ்தானுக்கு முதல் தவணையாக $110 கோடி ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட நிலையில் கடந்த வாரம் இரண்டாவது தவணையாக $102 கோடி சர்வதேச நாணய நிதியம் விடுவித்தது. இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதட்டம் உச்சத்தில் இருந்தபோது இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி இந்த தொகை விடுவிக்கப்பட்டது. தற்போது அடுத்த தவணையை விடுவிக்க பாகிஸ்தானுக்கு கூடுதலாக 11 புதிய நிபந்தனைகளை சர்வதேச நாணய நிதியம் விதித்திருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்களில் தகவல் வெளியாகி வருகிறது. இவற்றையும் சேர்த்து மொத்த நிபந்தனைகள் 50 அதிகரித்திருக்கிறது. மேலும் இந்தியாவுடனான போர் பதட்டம் இந்த கடன் திட்டத்தில் அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக துருக்கி தன்னுடைய ஆதரவினை பாகிஸ்தானுக்கு தருவதன் பின்னணி குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் என்பது அதிகரித்தது. பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிப்பதாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா தாக்குதல் நடத்தியது. இதற்கு கண்டனம் தெரிவித்த துருக்கி தன்னுடைய ஆதரவை பாகிஸ்தானுக்கு தெரிவித்தது. இதனால் இந்தியர்கள் பலர் அந்த நாட்டுக்கு செல்வதை புறக்கணித்து வருகிறார்கள். ஆனாலும் பாகிஸ்தான் நமது சகோதர நாடு என்றும் அதற்கு தொடர்ந்து பக்கபலமாக இருப்போம் என்றும் துருக்கியின் ஜனாதிபதி எர்டோகன் தெரிவித்தார். இவ்வாறு அவர் பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதன் பின்னணி என்ன என்பது தற்போது தெரியவந்திருக்கிறது. அதாவது இரண்டு நாடுகளிலும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதேபோல உலகில் வசிக்கும் இஸ்லாமியர்களில் 85% பேர் சன்னி முஸ்லிம்களாக உள்ளனர். மீதமுள்ள சியா பிரிவு முஸ்லிம்கள் ஈரான், ஈராக் உள்ளிட்ட நாடுகளில் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே பெருவாரியாக உள்ள சன்னி இஸ்லாமியர்களின் மத்தியில் தலைவராக உருவெடுக்க வேண்டும் என்பதே எர்டோகனுடைய திட்டமாக இருக்கிறது. இதன் காரணமாகவே சன்னி இஸ்லாமிய நாடுகளுக்கு துருக்கி தொடர்ந்து உதவிக்கரம் நீட்டி வருகிறது என்று கூறப்படுகிறது. அதேபோல இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையே இருக்கின்ற பிரச்சனையிலும் துருக்கி மூக்கை நுழைத்திருக்கிறது. இதற்கு காரணம் வங்கதேசத்திலும் அதிக அளவில் சன்னி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே உலகம் முழுவதும் வசிக்கின்ற சன்னி இஸ்லாமியர்களின் தலைவர் என்ற தோற்றத்தை உருவாக்க எர்டோகன் திட்டமிட்டிருப்பதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் ஊடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.